பாருங்க, இலங்கையில் 1972 தொடக்கம் 1978 வரையான காலப்பகுதியில் நடைமுறையில் இருந்த குடியரசு அரசியலமைப்பாக முதலாம் குடியரசு அரசியல் திட்டம் விளங்குகிறது. இது சோல்பரி அரசியலமைப்பை தொடர்ந்து இலங்கையில் காணப்பட்ட வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியலமைப்பாகும். சரியா? அதாவது அந்த அறிமுகத்துல அவங்க சொல்றாங்க, இது சோல்பெரி அரசியல் அமைப்புக்கு அடுத்ததாக வந்த ஒரு யாப்பாக இருக்குது. இது ஒரு குடியரசு யாப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை இதுல முன்வைக்கிறாங்க. சரியா? இதுல பாருங்க, வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியல் அமைப்பாகும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்டா, பிரித்தானியாவுல வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற வெஸ்ட்மினிஸ்டர்ங்கிற ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டடத்துல பிரித்தானியாவில் அந்த கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துல அவங்க இந்த ஒரு முறையில சிஸ்டத்துல ஆட்சி செஞ்சாங்க. அவங்களோட நாட்டை பாராளுமன்ற முறையில ஆட்சி செஞ்சாங்க. அந்த வெஸ்ட்மினிஸ்டர் முறைன்னு அங்க அழைக்கப்பட்டுச்சு. பாராளுமன்ற முறைமை நாலாயிரத்துல படிச்சமே, மந்திரி சபை அரசாங்க முறை, பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு சொல்லி. இது வெஸ்ட்மினிஸ்டர் முறைன்னு அந்த பிரித்தானியாவில் அழைக்கப்பட்டுச்சு. அப்ப அதே முறைதான் இலங்கையிலையும் இந்த சிஸ்டத்திலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு என்பது சோல்பரி அரசியல் யாப்பை தொடர்ந்து வந்த ஒன்றாகும். இப்ப அறிமுகத்தில் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இது ஃபெஸ்ட்டுக்கு எழுதுறாங்க 1972 தொடக்கம் 78 வரைக்கும் நடைமுறையில் இருந்து ஒரு குடியரசு அரசியலமைப்பாக இது இருக்குது. இது சோல்பரி அரசியலமைப்பை தொடர்ந்து வந்த ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியான அரசியலமைப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு இப்ப இதுல பின்னணியை சொல்றாங்க. பாருங்க, தோற்ற பின்னணி தோற்ற பின்னணி சோல்பரி அரசியலமைப்புக்கு பதிலாக புதியதொரு அரசியலமைப்பினை உருவாக்குவதில் பல்வேறு காரணிகள் பின்னணியாக இருந்தன. பார்ப்போம், பல காரணிகள் பின்னணியாக இருந்தன. அதுல முதலாவது காரணி என்ன அப்படின்னு சொன்னா, சோல்பரி அரசியல் அமைப்பில் காணப்பட்ட பின்வரும் குறைபாடுகள் இதுதான் காரணியாக அமைந்ததாம். இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இதுல இதுல சொல்றாங்க. சரியா? இலங்கையின் வேண்டுகோளின்படி இலங்கை தொடர்பாக சட்டவாக்கம் செய்யும் உரிமையை பிரித்தானிய பாராளுமன்றம் பெற்றிருந்தமை. முதலாவது குறைபாடு என்னன்னு சொன்னா முதலாவது குறைபாடு என்னன்னு சொன்னா அதாவது இலங்கட பாராளுமன்றம் இருக்குதானே, அதுக்குத்தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கணும் உண்மையிலேயே. இப்ப இலங்கையில எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும், இப்படி ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்துல கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் யார் இதை கொண்டு வருவாங்க? அங்க இருக்கிற பிரதிநிதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வந்தா சட்டமா மாறும். அது இளைஞர் நடைமுறைப்படுத்தப்படும். இது ஓகே. என்ன காரணம்? இலங்கை மக்களுக்கு இலங்கை மக்கள் சட்டத்தை உருவாக்குறாங்க, எனவே அதை ஏற்றுக்கொள்ள இயலும். ஆனா சோல்பரி அரசியலமைப்புல ஒரு சிஸ்டம் இருந்துச்சாம். இலங்கை ஆக்கள் கேட்டுக்கொண்டா பிரித்தானியா சட்டம் இயற்ற முடியுமா? யாருக்காக? இலங்கைக்காக. இலங்கைக்கு பிரித்தானிய பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் உரிமை இருந்துச்சாம். அப்ப இது முதலாவது அரசியல் யாப்போட குறைபாடு. அரசியல் யாப்புன்னா என்ன? உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான். பிரான்ஸ்ல கொடுங்கோல் மன்னர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாரும் புரட்சி செஞ்சு, நீ வெளியேறு, எங்களை நாங்க தான் ஆளணும், நீ சொல்றதை நான் இங்க கேட்டுக்கொண்டிருக்க இயலாது சொல்லித்தான் அவரை அனுப்பி விட்டாங்க. அவன் திரும்பவும் ஒருத்தன் வந்தா அவன் நினைச்ச மாதிரி நடந்து கொள்வான். எனவே இவனை கட்டி போடணுங்கிறதுக்காகத்தான் அரசியல் யாப்பு கொண்டு வராங்க. எனவே அந்த அரசியல் யாப்பு என்ன செய்யணும்? அந்த நாட்டு மக்களுக்கு நலவு செய்யக்கூடியதாகத்தான் இருக்கணும். அந்த நாட்டு மக்களுக்கு அது ஒரு பூரண நாட்டு மக்களுக்கு சொந்தமாகத்தான் இருக்கணும். ஆனா சோல்பரி அரசியல் அமைப்பு என்ன செஞ்சுச்சுண்டா, அது இலங்கை நாட்டு மக்களுக்கு நலவு செய்த அதே வேளை இலங்கை நாட்டு மக்களுக்கு சட்டமியற்ற அதிகாரத்தை பிரித்தானியாவுக்கு கொடுத்துச்சு. இப்ப உங்களோட வீடு இருக்குது. உங்களோட வீட்டுல
முடிவெடுக்கிற அதிகாரத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்பீங்களா? சரியா? என்னதான் உங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் உங்களோட வீட்டு விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும். அது பக்கத்து வீட்டால் வந்து முடிவெடுக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்க. சரியா? உங்களோட ஊர் விஷயத்தை பக்கத்து ஊரால் வந்து முடிவெடுக்க விடுவீங்களா? உங்களோட ஊர் விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும். ஆனா இலங்கட விஷயத்தை இலங்கை தானே பார்க்கணும். ஆனா பிரித்தானியோட பாராளுமன்றம் எப்படி சட்டத்தை இயற்றலாம்? அந்த உரிமையை எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம்? அப்ப இது முதலாவது குறைபாடா பார்க்கப்பட்டுச்சு. இரண்டாவது குறைபாடு என்னன்னு சொன்னா, இறுதி சட்ட அங்கீகாரம் வழங்குறது மகாதேசாதிபதி சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டியிருந்தமை. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துல இப்ப நீங்க நான் எல்லாரும் இருக்கமே, நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள். என்கிட்ட நீங்க சொல்றீங்க, இந்த மைக் ஓன் பண்ணி, இப்படித்தான் எங்களோட ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் படிக்காம இருக்கிறாங்க, இதனால எங்க நாடு முன்னேறாம போயிடும், எனவே எல்லாரும் படிக்கணும், இப்ப எல்லாருக்கும் இலவச கல்வியை கொடுப்போமா அப்படி கேக்குறீங்க. அப்படி கேட்க மசோதாவை கொண்டு வாரீங்க. சரியா? அப்ப அது நாங்க பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணி பெரும்பான்மை எல்லாரும் விருப்பம் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. எனவே அது சட்டமா மாறிட்டு, சட்டமா மாறினா இப்ப ஓகே, இலங்கை மக்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான சட்டத்தை உருவாக்கிட்டோம். இப்ப நடைமுறைப்படுத்தினா ஓகே. ஆனா இங்க ஒரு தடை இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் சைன் பண்ணணும். பண்ணினாத்தான் அது நடைமுறைக்கு வரும். யார் அது சைன் பண்ணணும்? மகாதேசாதிபதி. அவர் என்ன நம்மட நாடா? இலங்கை நாடா? இல்ல. அப்ப எங்கேயோ ஒரு பிரித்தானிய நாட்டுக்காரால் சைன் பண்ணாதான் இங்க சட்டம் வந்து அங்கீகாரம் பெறும்னு சொன்னா, அது எங்க இலங்கை மக்களுக்கு பூரண இறைமையை கொடுக்குது, இலங்கை மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. அப்ப அது சுதந்திரத்தை கொடுக்கல. அப்ப இவங்க விமர்சனமா முன்வைக்கிறாங்க, சோல்பதி அரசியல் யாப்பில் இருந்த அடுத்த குறைபாடு, இறுதி சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டியது மகாதேசாதிபதி கையில இருந்துச்சு. இப்ப இது இரண்டாவது குறைபாடு. மூணாவது குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கை அரசாங்கம் பிரித்தானிய மரபுகளை பின்பற்ற வேண்டி இருந்தது. இலங்கை அரசாங்கம் பிரித்தானிய மரபுகளை பின்பற்ற வேண்டி இருந்தது. சரியா? இப்ப நீங்க பாருங்க, நீங்க இலங்கையில கார் ஓடினீங்கன்னு சொன்னா வலது பக்கம் இருந்துதான் கார் ஓடணும். சரியா? வலது பக்கம் இருந்துதான் ஸ்டியரிங்கை பிடிச்சி 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 கார் ஓடுவீங்க. அதே நீங்க சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா இடது பக்கம் இருந்து தான் கார் ஓடணும். ஸ்டியரிங்கை பிடிச்சி கார் ஓடணும். இப்ப நீங்க சவுதிக்கு போனா அங்க இருக்கிற கார் எப்படி உருவாக்கப்படுதோ அந்த மரபை தான் பின்பற்றணும். நீ அங்க போய் இல்ல எனக்கு வலது பக்கம் தான் இருந்து ஓடணும்னு சொன்னா நீங்க ஓடையாது. அதே போல பிரித்தானிய காராக்கள் எங்கட நாட்டை வந்து இந்த அரசியல் யாப்புகளை உருவாக்கினதால அவங்களோட மரபுகளை நாங்களும் பின்பற்ற வேண்டி இருந்துச்சு. இப்ப சவுதியில இருந்து ஒரு காரை கொண்டு வந்து இலங்கையில விட்டா இலங்கையில நம்ம என்ன செய்யணும்? இடது பக்கம் இருந்தா ஓடணும் அந்த கார்ல. வலது பக்கம் இருந்து ஓட இல்லாது, என்ன ஸ்டேரிங் எல்லாம் இடது பக்கம் இருக்குது. அதே போல பிரித்தானிய காராக்கள் இலங்கையில வந்து இந்த யாப்புகளை உருவாக்கினதால சரி அவங்களோட மரபுகள் நாங்க பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் காணப்பட்டுச்சு. பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி நாம நிர்வாகம், உண்மை நிர்வாகம் பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி, என்ன செனட் சபை பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது. அப்படி பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி ஏன் நாங்க இலங்கையாக்க பின்பற்றணும்? ஏன் எங்களுக்கு ஒரு தனித்துவமான மரபு இல்லையா? எங்களுக்கு தனித்துவமான வழக்காறு இல்லையா? நாங்க ஏன் இன்னுமே 1948 சுதந்திரம் கிடைச்சேன்னு சொல்றோம். அப்ப சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகும் ஏன் நான் அவன் மரபை பின்பற்றணும்? எனவேதான் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யறாங்கண்டா, இந்த பிரித்தானிய மரபுகளை பின்பற்ற வேண்டியிருந்தவை ஒரு சோல்பதி அரசியல் அமைப்போட குறைபாடாக பார்க்கறாங்க. சரியா? அதே போல தொடர்ச்சியாகவும் வெளி விவகாரம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரங்கள் பிரித்தானியாவிடம் காணப்பட்டவை. உங்களுக்கு தெரியும், இலங்கைக்காரர்கள் சண்டை பிடிச்சாங்க. சோல்பரி பின்னணியில பார்த்தோம். எங்களுக்கு புதிய ஆப்பு தாங்க, புதிய ஆப்பு தாங்கன்னு சொல்லி. அப்ப பிரித்தானியக்காரன் சொன்னான், சரி தாரம், நீயே ஒரு யாப்பை உருவாக்கு. எனக்கு இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, உன்ட பிரச்சனை பார்க்க இயலாது. நீயே ஒரு யாப்பை உருவாக்கு. ஆனா ரெண்டு விஷயத்தை தவிர, வெளிவிவகாரம் மற்றும் பாதுகாப்பு அது எங்கட கையில தான் இருக்கும். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் ஒரு நாட்டை உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நீ பார்த்துக்கொள்ளு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு யாப்பை வரை அப்படின்னு சொன்னான். எனவே தான் அவங்க அவசர அவசரமா யாப்பை உருவாக்கினாங்க.
அப்ப அந்த அடிப்படையில தான் சோல்பரி அரசியலமைப்பு வழங்கப்பட்டுச்சு. எனவே சோல்பரி அரசியலமைப்புல வெளி விவகாரம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரங்கள் பிரித்தானியாவிட்ட இருந்துச்சு. அப்படின்னா என்ன? இலங்கையை சுத்தி பிரித்தானியோட போர்க்கப்பல் நின்றுச்சாம் அந்த காலத்துல. பாதுகாப்பு விஷயமெல்லாம் அது அவன்கிட்ட தான் இருக்குது. இது ஏன் வச்சிருந்தான் அப்படின்னா, இலங்கையை பாதுகாக்கிற நல்ல நோக்கத்துல இல்ல, அவன் இலங்கையை சுத்தி அவன்கிட்ட பாதுகாப்பு இதெல்லாம் வச்சிருந்தான்டா பக்கத்து இருக்கிற நாடுகள்லாம் பயமுறுத்தாடலாம். இந்தியா அவங்களை பயமுறுத்தாட்டி வச்சு கொள்ளையிலும், இலங்கையை பயமுறுத்தாட்டி வச்சு கொள்ளையிலும். சரியா? இனியும் சத்தம் ஓரமா பேசினா அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு ஒரு பயத்தை வச்சிருக்கே இருந்தானே. அப்ப அவன் தொடர்ந்தும் சோல்மெரி அரசியல் அமைப்புல வெளி விவகாரமும் பாதுகாப்பும் யார் கையில இருந்துச்சு? பிரித்தானியோட கையில இருந்துச்சு. இது சோல்மெரி அரசியல் அமைப்புல காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கின்றது. அது மட்டுமா குறைபாடு? அரச உத்தியோகத்தர்கள் மகாராணிக்கு விசுவாசம் உடையவர்களாக தொழிற்பட்டமை. அரச உத்தியோகத்தர்கள் இருக்காங்க தானே, அவங்க மகாராணிக்கு விசுவாசம் உடையவங்களா இருந்தாங்க. இப்ப அரச உத்தியோகத்தை என்ன பிரித்தானியாவோட மகாதேசாதிபதி இருக்கிறாரு. சரியா? அவரும் யாருக்கு இது சார் பறிப்பாரு? அங்க மகாராணிக்கு சார் பறிப்பாரு. அப்ப இலங்கையில சில அரச உத்தியோகத்தர்கள் இருந்தாங்க, முக்கியமான பதவிகளுக்கு இருந்தாங்க. அவங்க சரியா இந்த பிரித்தானியா எதிராக தானே இருக்கணும், இலங்கை மக்களுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். சரியா? இன்னொரு நாட்டுக்கார் நம்மள ஆட்சி செய்யறானேன்னு சொல்லி பிரித்தானியா தான் எதிராக இருந்திருக்கணும். ஆனா அரச உத்தியோகத்தர்களும் மகாராணிக்கு விசுவாசமா இருந்தாங்க. அப்பதான் அடுத்த முறை என்ன போடுவான் அப்படின்னு இருந்தாங்க. இதுவும் ஒரு குறைபாடா இருந்துச்சு. அதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிரித்தானிய கோமரை கழகமே இறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்துச்சு. அதாவது இலங்கையில ஒரு பிரச்சனை நடந்தா இலங்கை ஹைகோர்ட் தீர்மானிச்சு அதை நடைமுறைப்படுத்துது. அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கணும். ஆனா இலங்கையில நடக்கிற பிரச்சனையை யாரோ ஒரு ஆள் தீர்க்கிறார், லண்டன்ல இருந்து தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இலங்கைக்கு எங்க பூர்ண சுதந்திரம் இருக்குது? அப்ப இதெல்லாம் சோல்பரி அரசியல் அமைப்புல காணப்பட்ட குறைபாடாக இருக்குது. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல எதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லணும்? இல்லாட்டி விளங்கிட்டா அடுத்ததுக்கு போவோமா? ஆஹ் பின்னணி சோல்பரி அரசு தோன்றின பின்னணிகள் நிறைய இருக்குது. அதுல முதலாவது சோல்பரி அரசியல் யாப்பு கொண்டிருந்த குறைபாடுகள், அதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கிறோம். இது விளங்கிட்டு அடுத்த கிளாஸ் அடுத்த இதுக்கு போவோமா, அல்லது இதுல எந்த உருவமை இலக்கத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் திரும்ப? விளங்கிட்டு ஒரு ஆளுக்கு விளங்கிட்டு. ஓகே, மைக் ஒன் பண்ண பேசுறீங்க. இலங்கையில குடியரசாக மாற்றம் அடைய வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டமை. இதன்படி குடியரசுனா என்ன? குடி அரசு, குடிண்டா என்ன? குடிண்டா என்ன? குடிண்டா யாரு? நம் மக்கள் இந்த குடியரசு. வெரி குட். அந்த இத மக்களை குடின்னு சொல்லுவோம். குடி அரசுன்னு சொன்னா ஆஹ், குடி குடி அரசு அப்படின்னா எங்கட எங்கட அரசை எங்கட குடிகள் தான் ஆளணும். சரியா? அதாவது மக்கள் மூலம் அந்த மக்களாட்சி இருக்குதானே ஜனநாயகம், அதுதான் இது. எங்கட நாட்டை எங்கட குடிகள் தான் ஆளணும். குடி அரசாது மாறணும், எங்கட குடிக்குரிய அரசாக மாறணும். ஆனா அது அப்படி சொல்பதில் இருந்துச்சா?
இல்ல. எங்கேயோ இருக்கிறார்கள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் அப்படின்னா, இலங்கட அரசுற தலைவராக யார் இருக்கிறார்டா? இலங்கட குடி இல்ல, பிரித்தானியாட ஆளே இருக்கிறாரு. சரியா? இலங்கட இந்த அரசியலாவுல அங்க அவங்களோட மரபுகளை நாங்க பின்பற்றுறோம். எங்கட உயர் நீதிமன்றமாக, மேன்முறையீட்டு நீதிமன்றமாக அவங்கள நாட்டு நீதிமன்றம் கோமரிக்கண்டம் இருக்குது. சரியா? எங்கட யாப்ப அவங்க வரைஞ்சி தந்திக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு குடியரசுக்குரிய பண்பா? குடியரசுக்குரிய பண்புண்டா எங்கட அரசு தலைவராக நாங்க தான் இருக்கணும். எங்கட யாப்ப நாங்க தான் வரையணும். எங்கட உயர் நீதிமன்றமா எங்கட நீதிமன்றம் தான் இருக்கணும். எங்கட நாட்டை நாங்க எங்கட மரபுப்படி பின்பற்றணும். இதுதானே குடியரசு. குடியரசுன்னு சொன்னா அந்த குடிகள் தான் அந்த அரசை பார்க்கணும். இது எங்கட வீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் தான். எங்கட வீடு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் தான் டிசிஷன் எடுக்காரு. பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவர் வந்து நினைச்ச மாதிரி சாப்பிட்டு போறாரு. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்டா. அது எப்படி? எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் அதை தாங்குவோம்? இப்ப பலஸ்தீன் நடக்கிற பிரச்சனை என்ன? அவங்களோட ஏரியாக்குள்ள இன்னொருத்தன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான். அதனால தானே அந்த மக்கள் உயிரை கொடுத்து போராடுறாங்க. அப்ப குடியரசுங்கிறது ஒவ்வொரு மனுஷன் உணர்வு. வெண்ட வீட்டு டிசிஷனை நான் தான் எடுக்கணும். சரியா? அதுக்குரிய அதிகாரம் எனக்கு தான் இருக்கணும். இன்னொருத்தன் வந்து எல்லாத்தையும் தலையிட்டு கொண்டிருந்தா கொஞ்ச நாள் பொறுப்பன் வரா என்ன செய்வேன்? அவரோட சண்டைக்கு போவேன். இதே மாதிரிதான் இலங்கையில அந்த அவசியத்தை உணர்றாங்க. இலங்கைங்கிறது ஒரு குடியரசா மாறணும். எங்கட நாட்டை நாங்க ஆளணும். ஏண்டா இலங்கைங்கிறது எங்கட நாடு. இலங்கையில நாங்க பிறந்திருக்கிறோம். எனவே அதை யாருக்கும் முட்டு கொடுக்க இயலாது. இவ்வளவு காலம் ஏதோ நாங்க இருந்து வந்துட்டோம் உங்களுக்கு கீழே. ஆனா இப்ப எங்களுக்கு அறிவு வந்துட்டு. சரியா? இப்ப எங்களுக்கு அறிவு வந்து இவ்வளவு இனிமேலும் நாங்க உங்களுக்கு கட்டுப்பட இயலாது. சரியா? எனவே அதை என்ன செய்யறாங்கடா, அங்க இலங்கை மக்கள் உணர்றாங்க. இலங்கை வந்து ஒரு குடியரசாக மாறணும். எங்கட நாட நாங்க ஆளணும். எனவேதான் அதுல முதலாவது பாயிண்ட்ஸ பாருங்க. இலங்கை அரசின் தலைவராக இலங்கை ஒருவர் தொழிற்பட வேண்டியதன் தேவை. இதை அப்ப சொல்லிட்டு எல்லாம் திரும்ப நோட்ஸஸ் நோமலா வாசிக்கிறேன். பிரித்தானிய மரபுகளை அகற்ற வேண்டிய அகற்ற வேண்டும் என்ற எண்ணம், கோமரைக் கழக அதிகாரத்தை அகற்ற வேண்டிய தேவை, இலங்கையரே புதிய யாப்பை வரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தேவை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி இருந்தேன். ஓகே, இது விளங்கிட்டா அடுத்ததுக்கு போவோமா இல்ல இதுல திரும்ப சொல்லவா? ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. திரும்ப சொல்லுங்க அப்படின்னா நீங்க பிரச்சனையே இல்லை, நான் திரும்ப சொல்லுவேன். திரும்ப சொல்லையா? அடுத்ததுக்கு போமா? விளங்கிட்டு. Very good. உண்மையில் இந்த டைமுக்கு நான் கிளாஸ் போறதுக்கான காரணமும் அதான். ஒன்று எனக்கு ஃப்ரீ. ரெண்டாவது, இந்த டைம்ல எவ்வளவு கஷ்டமான விஷயம் லேசா விளங்கிடும். ஆனா சில பிள்ளைகளுக்கு எலும்ப கஷ்டம். அவங்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் கொடுப்போம், பிரச்சனை இல்லை. ஆஹ் அடுத்தது வந்து பாருங்க, அரசு சேவை ஆணைக்குழு மற்றும் நீதிச் சேவை ஆணைக்குழு தொடர்பாக காணப்பட்ட முரண்பாடுகள். அது உங்களுக்கு தெரியும். நாங்க அதுலயே படிச்சிருந்தோம். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு நீதிச் சேவை ஆணைக்குழுன்னு ஒண்ணு உருவாக்கினாங்க. உருவாக்கின நோக்கம் உண்மையிலேயே நல்ல. அந்த நோக்கமானது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுலயும் நிறைய முரண்பாடுகள் காணப்பட்டுச்சு. அரசியல்வாதிகளோட தலையீடு இருந்துச்சு. சரியா? அதுல இருக்கிறவங்க கூட சரியா தொழிற்படல. அப்ப அதுல காணப்பட்ட முரண்பாடுகளும் இல்ல, இதனை நீக்கணும், இது சரி வராது, நாங்க புது ஆப்பை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில கொடுத்துச்சு. சரியா? நாலாவது, இலங்கையர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. இலங்கையர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, இனிமேலும் பிரித்தானியாவுக்குள்ள இருக்க இயலாது. இப்ப எங்களோட ஊரை எடுங்க. எங்களோட ஊர்ல எங்களோட அள்ளையக்காரர்கள் எடுங்க, அயலவர்களை. என்னதான் நாங்க ஒத்துமையா இருப்போம், என்ன செய்வோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா ஒரு வெளியூர் காரால இருந்தா குத்தி காட்டுவாங்க எல்லாரும். அப்படி நீங்க அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நீ வந்து எல்லாரும் ஊராக பேசுவாங்க. இவன் வந்து நேத்து வந்தவன். ஆஹ் இதை சொல்ல இவர் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அனுபவம் இருக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு அனுபவம் இருக்குதா? நீ வந்து இவர் வந்து நேத்து வந்தால் இவர் இப்படி இதை பத்தி பேசலும் அப்படின்னு சொல்லுவாங்க சண்டைகள் வரும்போது. அது வரைக்கும் ஒத்துமையாக நல்லா இருப்பாங்க. ஆனா வெளியூர்காரர்கள் வந்தா சொல்லுவாங்க இவர் நேத்து வந்தால் அப்படி இப்படின்னு. அப்ப இப்படி
இலங்கையர்களும் அப்படித்தான். என்னதான் பிரித்தானியாக்கள் அங்க இருந்தாலும் அவன் வந்து வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆள் தானே. எனவே இலங்கை மக்கள் நீண்ட நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் மாறணும், எங்கட நாட நாங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எனவே இதுகள் தான் பின்னணிகள். அஹ், முதலாவது சோல்பெரி அரசியல் அமைப்பு கொண்டிருக்கிற குறைபாடுகள். இது எந்த ஒரு அரசியல் யாப்போட பின்னணியிலே வரும். பழைய அரசியல் யாப்பு கொண்டிருக்கின்ற குறைபாடுகள். அதே போல இலங்கை குடியரசாக மாற வேண்டியதன் தேவை உணரப்பட்டமை. அதேபோல அரசு சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு தொடர்பாக காணப்பட்ட முரண்பாடுகள். அடுத்தது இலங்கையர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. அப்ப இது நாளும் தான் சோல்பெரி அரசியல் அமைப்போட பின்னணியாக காணப்படுது. அஹ் ஓகே, இப்போ நாங்க இதை வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஆப் திடீர்னு சோல்பரி ஆப் பிடிக்கலன்னு சொல்லி வானத்துல இருந்து விழல. அதுக்கு சில ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த ஆப் உருவானதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அப்ப அதைத்தான் இங்க சொல்றாங்க. சரியா? ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது பாருங்க. போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு ஒன்றினை மேற்கொள்வதற்காக பின்வரும் இரு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. சரியா? ஓகே, இவ்வளவு குறைபாடுகளும் இருக்குது. எனவே நான் புதிய ஆப் ஒன்று கொண்டு வரணும். சோல்பரி ஆப்பில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. இலங்கை வந்து குடியரசாக இல்லை, குடியரசாக நாங்கள் மாற்றணும். அரசு சேவை பொது சேவையில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேறொரு ஆப்பு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. எனவே அதுக்கு முயற்சிகள் செய்கிறாங்க. எப்படி? 1957ஆம் ஆண்டு 11வது மாதம் 2ஆம் திகதியில் அரசியலமைப்பு திருத்துவதற்காக, அரசியலமைப்பு திருத்தத்திற்காக ஒன்றிணைந்த பாராளுமன்ற செயற்குழு 1959 2ஆம் மாதம் 6ஆம் தேதியில் ஓர் உடன்பாட்டிற்கு வந்தது. எனினும் 1959 9ஆம் மாதம் 26ஆம் தேதி SWRD பண்டாரநாயக்க படுகொலை செய்யப்பட்டதன் காரணமாக முதல் முயற்சி கைவிடப்பட்டது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஓகே இந்த யாப்பை நாங்க மாத்தணும். எனவே இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் இலங்கையில பிரச்சாரம் செய்யறாங்க. இப்ப அனுர பிரச்சாரம் செஞ்சாரே, இவங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதே போல இந்த பண்டாரநாயக்க ஆட்கள் எல்லாம் கடும் பிரச்சாரம் செய்யறாங்க. இலங்கையில் அந்த டைம்ல அனல் பறக்குது. ஒவ்வொரு இடத்துல மேடைகளை போடுறாங்க, கத்துறாங்க இருந்துட்டு. என்ன? நாங்க வந்து யாப்பு உடனடியாக மாத்தணும், குடியரசு நாங்க எங்க நாட்டை நாங்க ஆளணும். அதே இப்படி பிரித்தானியா இந்த இவ்வளவு காலம் விட்டு கொண்டிருப்போம், நாங்க சுதந்திரம் கிடைச்சது கிடைச்சதுன்னு சொல்றோம், ஆனா இது உண்மையான சுதந்திரமா? இப்படி இப்படி எல்லாம் கடும் பிரச்சாரம் அங்க அனல் பறக்குது. எல்லா மக்களும் உணர்வு ரீதியாக அவங்களோட ரத்தம் சூடேற்றப்படுது. எனவே எல்லாருமே இவங்களை தெரிவு செஞ்சுட்டாங்க. தெரிவு செஞ்சு இவங்க ஆட்சிக்கு வந்து 1957 இருந்து பேசுறாங்க. பேசி 1959 ஓகே நாங்க ஒரு யாப்பை வரைவோம்னு சொல்லி வரைஞ்சு கொண்டிருக்கும் போது SWRD பண்டாரநாயக்கை கொலை செஞ்சிட்டாங்க. சரியா? SWRD பண்டாரநாயக்க அவர் என்ன செஞ்சிட்டாங்க? படுகொலை செஞ்சிட்டாங்க. அப்ப அதோட அந்த யாப்பை செய்யற அந்த முயற்சி கைவிடப்படுது. அப்ப இந்த வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது, இவங்க யாப்பை அஹ், உருவாக்குறதுக்கு 1957 இருந்து ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்து செஞ்சு கொண்டிருக்கும் போது அவர் படுகொலை செய்யப்படுறாரு. சரியா? கொஞ்சம் விரிங்க. சரியா? அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, கவரேஜ் இல்லாட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கீழுக்கு வந்துட்டேன். கவரேஜ் இருக்குமே என்னன்னு தெரியாது, சொல்லுங்க. 1965 ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி. பாருங்க, இப்ப 1965 யார் ஆட்சிக்கு வராங்க? ஐக்கிய தேசிய கட்சி. இவங்க ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் இலங்கையை குடியரசாக்கும் நோக்கில் யாப்பு சீர்திருத்தம் ஒன்றினை முன்வைத்தது. எனினும் அப்போதைய எதிர்க்கட்சியின் புதிய யாப்பு வரையப்படல் வேண்டும் எனும் வற்புறுத்தலால் இரண்டாவது முயற்சியும் கைவிடப்பட்டது. சரியா? அப்ப 1965 யாரு ஆட்சிக்கு வராங்க? ஐக்கிய தேசிய கட்சி. இவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க வந்து யாப்பெல்லாம் புதுசா உருவாக்க தேவையில்ல, சோல்பெரி அரசியல் அமைப்பே இருக்கட்டும், ஆனா புதுசா ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருவோம். ஏற்கனவே சோல்பெரியே ஒரு சீர்திருத்தம் தான், உங்களுக்கு தெரியும். சோல்பெரிங்கிறது புதிய ஆப் இல்லை.
சரியா? அது வந்து நுணம்பூர்ல இருந்த ஒரு சீர்திருத்தம். அப்படித்தான் இந்த இது வந்துச்சு, சோல்பரி வந்துச்சு. அதுவும் ஒரு குறைபாடாக சொன்னாங்க அந்த காலத்துல. சோல்பரி அரசியல் அமைப்புங்கிறது ஒரு யாப்பே இல்லை, அது ஒரு சீர்திருத்தம், அதை மாத்தணும்னு சண்டை பிடிச்சாங்க. அப்ப இவங்க ஐக்கிய தேசிய கட்சி 1965 வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, என்ன இது வந்து நாங்க இன்னொரு சீர்திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த டைம்ல இருக்கிற எதிர்க்கட்சி கடுமையா சண்டை பிடிச்சிக்கிறான். அப்படி நீங்க கொண்டு வரக்கூடாது, நீங்க புது யாப்பு தான் கொண்டு வரணும், அப்படி இப்படி சொன்னதால அப்ப புது சீர்திருத்தம் கொடுக்கறதையும் கைவிட்டுட்டாங்க. அப்ப முதலாவது ஏன் கைவிடப்பட்டுச்சு? SWRD அவர் பண்டார் நாயகர் படுகொலை. ரெண்டாவது, எதிர்க்கட்சியில எதிர்ப்பால அது ஐக்கிய தேசிய கட்சி புது சீர்திருத்தம் கொண்டு வரதையும் கைவிட்டுட்டாங்க. இப்ப அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க. இந்நிலையில் 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 1970 மே மாதத்தில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஐக்கிய முன்னணி எனும் பெயரில் கூட்டிச் சேர்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமஜமாச கட்சி, கம்யூனிச கட்சி ஆகிய மொத்த ஆசனங்களான 151இல் 116 ஆசனங்களை கைப்பற்றிக் கொண்டன. இதன் விளைவால் புதிய யாப்பினை வரையும் நடவடிக்கையில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஈடுபடத் தொடங்கினார். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் ஒரு பிளேன் ஒன்று போடுறாங்க. நம்ம தனித்தனியாக இருந்தால் எல்லாம் சரி வராது, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒரு ஒரு இதுக்கு ஒற்றுமைப்படுறாங்க. ஒற்றுமைப்பட்டுட்டு தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ யாரை தேர்தலில் நிப்பாட்டலாம்னு இருக்கும்போது யோசிக்கிறாங்க, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க அவ ஆட்சியில் நிப்பாட்டுறாங்க. அவ யாரு? SWRD பண்டார் நாயக்க அவ யாரு தெரியுமா? என்ன பண்டாநாயக்க ஓ, SWRD பண்டார் நாயக்க அவருக்கு ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க யாரு? ஆ, வைஃப், அப்படித்தானே? அப்படித்தானே? ஸ்ரீமாவோ பண்டார், இந்த SWRD பண்டார் நாயக்க வைஃப் தானே ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க. பாருங்க பேரை, பண்டார் நாயக்க பண்டார் நாயக்கன்னு வருது. சரியா? ஆஹ், அந்த வகையில உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல அப்படி நிறைய நடந்திருக்குது. கணவன் மரணிச்சா, அதுவும் படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சு, அப்ப நிறைய மக்கள்ற உள்ளங்கள்ல ஒரு கவலை ஒன்று இருக்கும். இவ அதை பயன்படுத்தினா, இவ ஆட்சிக்கு வந்து தன்னை கணவனை சுட்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லியே மக்கள் மத்தியில ஒரு உணர்வை ஏற்படுத்தி அப்படியே இவ ஆட்சிக்கு வந்தா. அந்த வகையில தான் பாருங்க, 116 ஆசனங்கள் அவ கிடைச்சிருக்குது. அவ மூணில் ரெண்ட லேசா எடுத்துட்டா. 151ல 116 எடுத்துட்டா. அவ இப்படி எடுத்துட்டால, சரியா? இப்ப லேசாக யாப்ப மாத்துற ஒரு யாப்ப மாத்தியலும் அவக்கு இருந்துச்சு. எனவேதான் யாப்ப மாத்துற அந்த நடவடிக்கையில அவ ஈடுபட தொடங்கினா. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வரலாறுல இப்ப அடுத்து என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுங்கிறத பாத்தீங்கன்னா, இதன்படி புதிய அரசியல் அமைப்பு ஒன்றினை வரையும் செயற்பாட்டிற்காக அனைத்து கட்சியினரும் அழைப்பை விடுத்தார். நவரங்ஹல மண்டபத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய அரசியலமைப்பு நிர்ணய சபையொன்று கொல்வின் ஆர்.டி. சில்வா தலைமையில் உருவாக்கப்பட்டது. எனினும் இலங்கை தமிழரசுக் கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை இதனை பகிஷ்கரிப்பு செய்து வெளியேறின. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க நவரங்ஹல மண்டபத்துல, ஒரு பெரிய நவரங்ஹலங்கிற ஒரு மண்டபத்துல எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீங்க எல்லாரும் வாங்க. என்னதுக்குன்னு சொன்னா, இதுல பாருங்க, இந்த ப்ரொஃபைல பாருங்க. ப்ரொஃபைல் சொன்னா இந்த இங்க பாருங்க, இந்த படத்தை, இந்த படத்துல இருக்கிறதா ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க. இதனை சுத்தி இருக்கிறவங்க தான் அந்த அந்த யாப்பு வரைகிற டைம்னு நினைக்கிறேன் நான். சரியா? இது நவரங்கல மண்டபம்னு நினைக்கிறேன். அஹ், அப்ப இந்த நவரங்கல மண்டபத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாரையும் அழைப்பு விடுறாங்க, எல்லா கட்சியும் வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு யாப்பு ஒன்று வரைவோம்னு சொல்லி. அப்ப இதுல தமிழரசு கட்சி அவங்களும் வந்தாங்க, ஐக்கிய தேசிய கட்சியில வந்தாங்க. அதுக்கப்புறம் இவட அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க, ஏலா இது இப்படி செய்யாதீங்க என்றெல்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க கேட்கல. எனவே அவங்க எழும்பிட்டு போயிட்டாங்க. இந்த தமிழரசு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி எல்லாம் எழும்பிட்டு போயிட்டாங்க. அப்ப இவ பார்த்தா, நீங்க போனா போங்கன்னு சொல்லி போட்டு இந்த நவரங்கல மண்டபத்துல யாப்ப வரைய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு ஆள் தலைவரா போடணுமே. இப்ப யார தலைவரா போட்டாங்கன்னு சொன்னா, கொல்வின் ஆர்.டி. சில்வாவை தலைமையாக போட்டாங்க. இவர் யாருன்னா இடதுசாரி கட்சி. இடதுசாரி கட்சி அப்படின்னு என்ன? சோசலிசவாதி. சோசலிசம் தெரியும் தானே?
படிச்சிருப்பீங்க. இவர் ஒரு சோசலிசவாதி. அப்ப இவர தலைமையில யாப்பு வரைய விட்டாங்க. அப்ப சோசலிச சிந்தனை உள்ளால ஒரு யாப்பு வரைஞ்சா அந்த யாப்பு ஃபுல்லா என்ன சிந்தனை இருக்கும்? சோசலிச சிந்தனை தான் இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த யாப்பு தோல்வி அடைந்ததுங்கிறதுலாம் நாங்க பார்க்கிறோம். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு வரலாற்றுல? அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனினும் அரசியலமைப்பு நிர்ணய சபையினால் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கு பாராளுமன்ற 2/3 பெரும்பான்மை கிடைத்ததால், அப்ப இவங்க ஒரு யாப்போட தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு பாராளுமன்றத்தில் பாத்தீங்க 3/2 பெரும்பான்மை எடுக்கணுமே, எடுத்து யாப்பு மாத்தலாம். அப்ப 3/2 பெரும்பான்மை கிடைக்குது. ஏன்னா 116 ஆசனம் இவட ஆள் தானே. 151 116 இவட ஆள். அப்ப 3/2 கிடைச்சிட்டு. கிடைச்ச உடனே அப்ப அந்த யாப்பு 1972ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இத்தினம் முதல் இலங்கை குடியரசானதுடன் பிரித்தானியாவுடனான சகல தொடர்புகளையும் துண்டித்தது. அப்ப இதோட ஆஹ், பிரித்தானியோட உறவு முடிஞ்சு ஃபுல்லா கழட்டி விட்டாச்சு. ஃபுல்லா அவரோட உறவை துண்டிச்சாச்சு. இப்ப இலங்கை முழுமையாக குடியரசாக மாறிவிட்டது. இவ்வாறு நாடு குடியரசாக்கப்பட்டு முதல் முதலாக சுதேசியர்களால் பட்டதால் முதலாம் குடியரசு யாப்பு எனவும், சோசலிசத்தை முதன்மைப்படுத்தி சனநாயகத்தை இரண்டாம் நிலைக்கு கொண்டு வந்ததால் சோசலிச ஜனநாயக குடியரசு யாப்பு எனவும் அழைக்கப்பட்டது. ஓகே, பின்னணி பார்த்துட்டோம். விளங்கிட்டா? இன்னொரு லிங்க் அனுப்புறேன், திரும்ப வாங்க. டேய், ஸ்கூல் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குதா? டக்குன்னு சொல்லுங்க, முடியும். ஓம் சரி. அப்போ ஓகே, நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இவ்வளோ விளங்கிட்டா? ஓம். ஓகே. அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதால முடிச்சு கொள்வோமா?